guys, நான் வெங்கடேஷ் அண்ட் இது உங்கள் தமிழ் டீச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுக்காக அதை அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. இதோட இன்டர்ஃபேஸ் இதில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதாவது வீடியோஸ் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்போ இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு எத்தனை பேர் வந்துட்டு அதை வந்து எத்தனை பேர் ரீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் இந்த லைக் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் ஒரு 2 டேஸில் போட்ட வீடியோஸ் இது எல்லாமே வந்துட்டு வந்துருக்குது. இந்த வீடியோஸில் வந்துட்டு எனக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும். அண்ட் கீழே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் உங்களோட எல்லா வீடியோஸும் வந்துட்டு வந்துடும், டோட்டலாக வந்துடும். அண்ட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது கமெண்ட் ஆகும்னா உங்களோட வீடியோக்களுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் போய் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனலைஸ் சிட்டிஸ் இருக்குது. இது வந்துட்டு நான் இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு இந்த இதை வந்துட்டு கம்மியாக தான் காமிக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸில் இல்லாட்ட 1 வீக் அல்லது 1 மந்த் இதுக்குள்ளே வந்துட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்ம கீழே போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களோட நேராக வந்துட்டு உங்களோட யூடியூப் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடுது. அண்ட் அடுத்து வந்துட்டு கீழே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு பேச மாட்ட வேண்டியது இல்லை, ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அவ்வளோதான். இது வந்துட்டு அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் இல்லை 2-3 அக்கௌண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கீங்க. அண்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பார்த்தது எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் போய் தமிழில் ஏதாவது மேக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் போய் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இதை நான் கொடுத்துருக்கேன். என்னோட டேக்ஸ் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கலாம். என்னோட அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் மாற்ற முடியும். இதை நான் தமிழில் மாற்றிருந்தா கூட இதில் போய் மாற்றிக்கலாம். பட் எனக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை. அண்ட் மேலே கொடுத்துக்க வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் இப்படியே ஷேர் பண்ணுறதா கூட ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களோட யூடியூப் பேஜுக்கு நீங்கள் நேராக போகலாம். இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இந்த இதில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வச்சுருந்தா மட்டும்தான் அந்த யூடியூப் சேனலை வந்துட்டு உங்களால் ரன் பண்ண முடியும். இதில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். அண்ட் இந்த கீழே இந்த மாதிரி தமிழ் மேக்கர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. இந்த தமிழ் மேக்கரை பற்றி நான் அடுத்ததில் போடுறேன். இதை வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்னென்ன போட முடியும் அப்படிங்கிறலாம் அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.